தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். பிலிப்புடைய காரியங்கள் ஊழியங்களை பார்த்தோம். தொடர்ந்தும் அந்த சமாரியா பட்டணத்திலே பிலிப்பு ஊழியம் செய்ய தொடங்கின அந்த இடத்திலே சீமோன் என்று மறுபேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தில் மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அங்கே முதலாவது நாங்க பார்த்தோம், பிலிப்பு சுவிசேஷத்தை அறிவித்து அதன் மூலமாக பெரிதான அற்புதங்களை அவர் செய்தார். பிசாசுகளோடின, வியாதிகள் சுகமாகின. இதை நாங்கள் பார்த்தோம். திமிர்வாதக்காரரும். இங்கே அடுத்த ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனிதன், எதிரானவன், இன்னும் ஒரு சக்தியை கொண்டு அங்கே கிரியை செய்தது ஆவியானவர், தேவனுடைய வல்லமை. இங்கே இவன் கிரியை செய்கிறது பிசாசுடைய வல்லமை, அசுத்தாவியுடைய வல்லமையை வைத்து இவன் என்ன செய்கிறான்? அந்த சமாரியா பட்டணத்தில் உள்ள யாவரும் தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று நம்பி இவனுக்கு பின்னால போகத்தக்கதான பெரிதான காரியங்களை இவனும் செய்து கொண்டிருந்தான். நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய வல்லமையினால நடக்கிற காரியங்களையும் பிசாசுடைய வல்லமையினால நடக்கிற காரியங்களையும் அடையாளம் காணத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை அறிந்திருக்கணும். வேதம் தான் முக்கியம். வேதம் இல்லாட்டி நாங்கள் ஜீரோ, சைவர், ஒன்றுமில்லை என்பதை விளங்கிக் கொள்ளணும். வேதத்துக்கு முதலிடம் கொடுக்க தெரியல, வேதத்தை தேட தெரியல, தியானிக்க தெரியல, அதன்படி வாழ தெரியல. தெரியாட்டி நாங்க நத்திங். எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தாலும், எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தாலும் நாங்க ஒன்றுமே இல்லை, வேதம் தெரியாத பட்சத்தில். ஒரு மனுஷன் நல்லா புரிஞ்சு கொள்ளணும், விசுவாசி. இப்ப இவன் என்ன செய்யறான்? வேதம் இல்லாதபடி, தேவன் இல்லாதபடி, அசுத்த ஆவியினால இவன் தான் தேவன் என்று நம்பத்தக்கதான பெரிதான காரியங்களை இவன் செய்து கொண்டிருந்தான். இந்த நாட்களிலும் அநேக இடங்களில இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது. இதை வேதம் தெரியாத ஜனங்கள் பின்பற்றி இவன்தான் தேவனுடைய மனிதன், இதான் தேவனுடைய வல்லமை என்று அவனுக்கு பின்னால போகிற அநேக கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாலையும், அநேக கள்ள அற்புதர்களுக்கு பின்னாலையும், அநேக கள்ள போதர்களுக்கு பின்னாலையும் போகிறதான ஒரு பரிதாபமான நிலைமை இந்த நாட்களில, அந்த நாட்கள்ல மட்டுமல்ல, இந்த நாட்களிலும் காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலதான் சத்தியம் சத்தியம், வசனம் வசனம், வேதம் வேதம், இதுக்குள்ள வாங்க, இதை தேடுங்க, இதுல இருங்க, நிலைச்சிருங்க, படியுங்க, தியானியுங்க, இதன்படி வாழுங்க, இதுக்கு முதலிடம் கொடுங்க என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். வேதம் தெரியாட்டி ஏமாந்து போய்விடுவோம். தெய்வம் என்று நினைத்து தெய்வம் இல்லாத காரியங்களுக்கு பின்னாலே போய்விடுவோம். ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்று நினைத்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு பின்னால், அசுத்தாவியினால நடத்துறவனுக்கு பின்னால போய்விடுவோம். பல தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை நல்லா அறியணும், அறிஞ்சு அதன்படி ஆவியானவரால் வழி நடத்தப்படுவோமானால்
இப்படியான மாய்மாலங்களுக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்வோம். அநேகர் வந்தார்கள், அநேகர் இருக்கிறாங்க, அநேகர் வருவாங்க. வேதம் தெரிந்திருக்க வேண்டும். ஆவியானவர் தொடர்ந்தும் வேதத்துக்கு நேராக என்னையும் உங்களையும் வழி நடத்துவாராக. ஆமென்.